ஹாய் கைஸ், இன்னைக்கு இந்த வீடியோல சமீபத்துல மலையாளத்துல ரிலீஸ் ஆன நீவின் போலியோட பேபிகள் மூவியோட முழு கதை விளக்கத்தை தாங்க பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். படத்தோட ஆரம்பத்திலேயே ராத்திரி டைம்ங்க எல்லா ஏரியாலுமே பயங்கரமான மழை பெய்யுது. அப்படியே திருவனந்தபுரத்துல இருக்க மெடிக்கல் காலேஜோட ஹாஸ்பிட்டலை காட்டுறாங்க. அப்படியே ஒரு பயங்கரமான டென்ஷனான அட்மாஸ்பியருங்க. அப்படியே கொஞ்ச நேரத்திலே அந்த ஹாஸ்பிட்டல் முழுக்க அலாரம் அடிக்க ஆரம்பிக்குது. ஹாஸ்பிட்டல் மைக்ல கோடு பிங்க் அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க. கோடு பிங்க்னா என்னன்னா, அந்த ஹாஸ்பிட்டல்ல பிறந்த குழந்தை காணாம போயிருக்குன்னு அங்க இருக்க தன்னோட ஸ்டாஃபுக்கு தெரிவிக்க கொடுக்கறது. கோடு பிங்க் அனௌன்ஸ்மெண்ட் கொஞ்ச நேரத்திலே ஹாஸ்பிட்டலுக்குள் யாரும் வரவும் கூடாது, போகவும் கூடாது. எல்லாரையும் தரவா செக் பண்ணணும். அது மட்டும் இல்லாம இந்த தகவலை போலீஸுக்கும் சொல்லிட்டாங்க. கொஞ்ச நேரத்துல போலீஸும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுவாங்க. இப்ப அப்படியே மீனாட்சிங்கிற 19 வயசு பொண்ணை காட்டுறாங்க. காணாம போன குழந்தை இந்த பொண்ணோட குழந்தை தான். என்னடா இது, ஒரு 19 வயசு பொண்ணுக்கு குழந்தைய அப்படின்னு நம்ம யோசிக்கிறதுக்குள்ளே அது எப்படின்னு சொல்றாங்க. மீனாட்சி கல்யாணம் ஆகாமலேயே குழந்தை பெற்றிருக்கான்னு நமக்கு தெரியுதுங்க. அதனால இந்த குழந்தைய மீனாட்சியோட குடும்பமே வெறுக்குது. ஏன் மீனாட்சி அந்த குழந்தைய வெறுக்கத்தாங்க செய்றா. அதனாலேயே குழந்தை காணாம போனது அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம். இன்னொரு பக்கம் அதே வார்டுல ரித்துங்கிற ஒருத்தங்களை காட்டுறாங்க. ரித்துவோட முகத்துல சிரிப்பே இல்லைங்க. ஏன்னா ரித்துவுக்கு இது 3வது டெலிவரி. ஏற்கனவே 2 குழந்தை பிறந்து இறந்து போயிருக்கு. அதே மாதிரி இந்த தடவை குழந்தை இறந்துதாங்க பிறந்திருக்கு. அதனாலதான் அவங்க முகத்துல அவ்வளோ சுவாவம். இப்பதான் நம்ம படத்தோட ஹீரோ சனால் என்ட்ரி ஆகிறார். இந்த கேரக்டர்ல தாங்க நிவின் போலி நடிச்சிருக்காரு. இவர் இந்த ஹாஸ்பிட்டலோட ஒரு அட்டெண்டர், ரொம்ப அமைதியான ஆளு. இப்ப போலீஸும் ஹாஸ்பிட்டலுக்குள்ள வராது. வந்த உடனே யார் இந்த வார்டோட அட்டெண்டர்னு கேட்டா அது நம்ம ஹீரோ சனால் தான். ஆமாங்க, அவர் தான் குழந்தை காணாம போன டைம்ல அங்க இருந்திருக்க. அதனால போலீஸுக்கு சனால் மேல சந்தேகம் வருது. அதனால அவர் போட்டு ஆட்டி வெளுக்கிறாங்க. ஆனா சனால் எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்றாரு. அதே மாதிரி ரெத்துவை பார்க்க 3 ஒருத்த வரான். இவன் தான் ரெத்துவோட தம்பி. தன்னோட அக்காவோட 3வது குழந்தையும் இறந்து போனதை நினைச்சு வருத்தப்படுறான். அதை விட அதை நினைச்சு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்க அவ அக்காவை எப்படி சமாதானப்படுத்தலாம்னு யோசிக்கிறான். இன்னொரு பக்கம் ஹீரோ சனால் தான் நிரபராதி நிரூபிக்க அவர் தனியா ஒரு இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்றார். அதனால சிசிடிவி செக் பண்றார். அதுல ஒரு புர்கா போட்ட உருவம் கையில பையோட போறத கவனிக்கிறார். அப்ப அவளா தான் இருக்கும்னு நினைக்கிறார். அதனால அந்த புர்கா போட்ட பொண்ணு யாருன்னு தேடி போறார். அப்படி தேடி போனா அங்க இவருக்கு ஒரு ஷாக் காத்துக்கிட்டு இருக்கு. அது என்னன்னா, அந்த புர்கா போட்டுட்டு குழந்தைய கடத்தினது பொண்ணே இல்லைங்க, அது ரித்துவோட தம்பி மோனு. தன்னோட அக்கா குழந்தை இல்லாம படுற கஷ்டத்தை பார்க்க முடியாம அந்த குழந்தைய கடத்திட்டு வந்து ரித்து கையில கொடுத்து இதுதான் உன்னுடைய குழந்தைன்னு பொய் சொல்லி கொடுக்குறான். ரித்துவோ அது தன்னோட குழந்தைதான்னு நினைச்சு பாசத்தை பொழியிறாங்க. இந்த உண்மை எல்லாமே இப்ப சனாலுக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த போலீஸ் கிட்ட சொன்னா குழந்தையோட ஏக்கத்துல இருக்க தாய்கிட்ட இருந்து குழந்தைய பிரிக்கணும். அப்படி சொல்லலைன்னா சட்டப்படி தப்பு. கடைசி வரைக்கும் போலீஸ் சனால தான் சந்தேகப்படும். அதனால என்ன செய்யறதுன்னு யோசிக்கிறாரு. இந்த பக்கம் மீனாட்சியோட அப்பாவும் அண்ணனும் குழந்தை காணாம போயிடுச்சுன்னு சந்தோஷப்பட்டு பேசுறாங்க. இப்பதான் சனாலும் மோனவும் நேருக்கு நேர் சந்திக்கிறாங்க. சனால் மோனு கிட்ட குழந்தை ஒழுங்கா ஒப்படைச்சிடு அப்படின்னு மிரட்டுறாரு. மோனுவும் சனால் காலில் விழுந்து கெஞ்சிறான். எங்க அக்கா செத்துருவா, விட்டுருங்கன்னு சொல்றான். அதனால சனால் மனசு மாறுறாரு. இதுக்கு நடுவுல பெரிய ட்விஸ்ட் என்ன தெரியுமா? குழந்தை திரும்ப கிடைச்சிடக் கூடாதுன்னு மீனாட்சியோட குடும்பம் செட் பண்ணி குழந்தைய கொல்ல சொல்றாங்க. அந்த கூலிப்படைக்கு குழந்தை இருக்கிற இடம் தெரிஞ்சு அங்க வந்துடுறாங்க. அங்க கூலிப்படைக்கும் சனாலுக்கும் பயங்கரமான சண்டை நடக்குது. சனால் எல்லாரையும் அடிச்சு போட்டு குழந்தைய காப்பாத்தவும் செய்றாரு. இன்னொரு பக்கம் போலீஸுக்கு குழந்தை இருக்கிற இடம் தெரிஞ்சு அங்க வந்து சனாலையும் மோனுவையும் பிடிச்சிடறாங்க. குழந்தைய ரித்துக்கிட்ட இருந்து பிடிச்சிடறாங்க. எல்லாரையும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வராங்க. ரித்து கதறி அலற ஆரம்பிக்கிறாங்க. மீனாட்சி அமைதியா நின்றுட்டு இருக்கா. ஹாஸ்பிட்டல்ல வச்சு குழந்தை யாருக்கு சொந்தம் அப்படின்னு கேள்வி வருது. மீனாட்சியோட குடும்பம் முறை தவறி பிறந்த இந்த அசிங்கம் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு வேணான்னு சொல்லிடுறேன். அப்ப சனால் பெத்தவங்களுக்கு பாரமா இருக்கிற இந்த உயிர் ஏங்குற ஒரு தாய்க்கு வரமா இருக்கட்டும் அப்படின்னு மீனாட்சி கிட்ட சொல்லி ரித்து கிட்ட கொடுக்க சொல்றாரு. மீனாட்சி தன்னோட குடும்பத்தோட பேச்சை கேட்காம குழந்தைய மீனாட்சி கிட்ட கொடுத்துரு. இனிமே இந்த குழந்தைக்கு எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு கையெழுத்து போட்டுட்டு கொடுத்துட்றான். போலீஸும் மறுபடி குழந்தைய ரித்து கிட்ட ஒப்படைச்சிடறாங்க. அதை பாக்குற சனால் முகத்துல அவ்வளவு சந்தோஷங்க. சனால் ஏன் இவ்வளவு ரிஸ்க் எடுத்து ரித்துவுக்கு ஹெல்ப் பண்ணான்னு தெரியுமா? சனாலும் ஒரு அனாதை தாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இந்த குழந்தை வளர்ந்துடக்கூடாது அப்படின்னு யோசிச்சு ஹெல்ப் பண்ணிருக்காரு. அப்படியே ஒரு ஹாப்பியான எட்டிங்கோட இந்த படத்தை இங்க முடிக்கிறாங்க. எப்படி இருந்துச்சு என்னுடைய விளக்கம்? பிடிச்சா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ உங்களை சந்திக்கிறேன். டாடா, பை பை.